ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க. மலைசேரியில் அடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியோட மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை மல்லி நம்ம வந்து வெண்பாக்காக தான் வந்து நான் இதை வந்து ஒத்துக்கிறேன். வெண்பாக்கு வந்து ஒரு அம்மா வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இவளுடைய கழுத்தில் வந்து தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறேன். மற்றபடிக்கு வந்து உன்னை வந்து நான் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து இறக்கவே வந்து மாட்டேன். கண்டிப்பாக வந்து நீ வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும், புரியும். ஸோ அதை வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து நன்றி வந்து மறக்கவே வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கிறது வந்து நமக்கே வந்து தெளிவாக வந்து தெரியுதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு வந்து விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு மல்லியை. மல்லிக்கும் வந்து தெரிய வருது, விஜய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும், என்னுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புரிய வருது. நான் வந்து 2 பேரை தான் வந்து நம்புகிறேன். ஒன்று நீங்கள், இன்னொன்று வந்து கடவுள். ஸோ என்னை வந்து கண்டிப்பாக வந்து கைவிட மாட்டீங்க. அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்காது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கேன். அவள் வந்து உண்மையான ரேணுகா வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து தெரிய வரும், புரிய வரும். நான் அவள் வந்து உண்மையான ரேணுகாவாக இருந்தால் அவள் வந்து வந்த அன்னைக்கே வந்து ஒரு இது வந்து இம்பேக்ட் வந்து இருந்திருக்கும். ஆனால் இவ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து கழித்து அப்படி வந்து நடிக்கும்போது கண்டிப்பாக வந்து இவ வந்து சுடர் தான். அதில் வந்து ஒரு மாற்றமும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புரிய வருது. ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க விஜய், நான் வந்து வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பேசாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நாட்களை வந்து குறிக்கிறது, இந்த மாதம் வந்து சரியில்லை அடுத்த மாதம் வந்து வச்சுக்கலான்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொடுக்கறது, எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் வந்து பண்ணணும். நம்ம கல்யாணம் வந்து பயங்கரமாக வந்து நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க ஏற்கனவே. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து அதே மாதிரி வந்து நடக்கணும் விஜய், அதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு குறையுமே வந்து வச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்க்கும் கதிரேசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஒரு ஹோப்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த சுடர் இருந்துட்டு என்ன வேணால் பண்ணு, எதானா நீ வந்து செய்ய, ஆனால் உன் பருப்பு வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத மட்டும் வந்து நீ வந்து புரிஞ்சுக்கோ சுடரு. நீ வந்து என்ன பிளான் வேணுனாலும் போடு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, கோலாகலமாக வந்து கொண்டாடு, விழாவை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடி. ஆனால் தாலி மட்டும் கட்டுவாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? வாய்ப்பே வந்து கிடையாது. தாலி வந்து கட்டுறதுக்கு சான்சஸே வந்து கிடையாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியும். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து கண்டிப்பாக வந்து மல்லிக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைரக்டர் வந்து ஒதுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்பட்ட கதை தொடங்கப்பட்ட இதிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னது ஹீரோக்கான ஒரு கேரக்டராகவே வந்து கொடுக்கல. சும்மா வந்து அவருக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது, ஒரு மக்கு சாம்பிராணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோக்கு அந்த மாதிரின்னா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுக்கணுமோ அந்த கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒன்றொன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியே வரணும். அதுதான் வந்து அவங்களுடைய கோலாக வந்து இருக்க தவிர, மற்றபடி வந்து வாழ்க்கைன்னா வந்து இப்படி தான் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லாமல் சும்மா வந்து சண்டை போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டைக்கான பிரச்சனையை வந்து தீர்க்கறது, எப்படியோ வந்து அந்த பிரச்சனைலேருந்து வந்து நாம் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரியாகவே வந்து ஓடிக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் வந்து ஒரு அணியை வந்து பிடுங்க முடியாது. ஏன்னா விஜய்க்கும் மல்லிக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஒரு ஹீரோன்னா அவருக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு ஹீரோயின்னா அவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும், அவங்க வந்து போல்டாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலே அவங்க வந்து சமாளிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து ஏன் வந்து டேரக்டர் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டார். ஏன்னா இதுதான் வந்து கதையோட இதுவாகவே வந்து போயிட்டுருக்கு. எத்தனை டைம் வந்து ஏமாந்து வந்து போனாலே மறுபடியும் வந்து ஏமாந்து போகிற மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த சுடரையும் விஜயும் வந்து பார்த்தா அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பக்கத்தில் அவங்க 2 பேரையும் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா ஏதோ புருஷன் பொண்டாட்டி வந்து ஃபீல் வந்து வருதா? இதுவே நம்ம மல்லி கூட வந்து இருக்கும்போது பார்த்தாலே வந்து அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து பயங்கரமான ஒரு சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல. சரி, ஓகே, எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து குடிசேவராக வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுருவோம். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயத்தை தாங்க உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடர். அது வந்து எல்லாருக்குமே தெரியும் வீடர்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வீடர்னா வந்து இந்த கலையை
தேவையில்லாத ஒரு கலையை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து கையால் வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டன்னு இல்லை, நான் வந்து ஜாயின் பண்ண இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடர் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரேட்ஸு ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறதில்ல, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம். வீடர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப் கட்டர் இருக்குது. சாப் கட்டர்னால் இந்த மாட்டுடைய தீவனத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு 3 ஹெச்பிலேருந்து பார்த்திங்கன்னா 9 ஹெச்பி வரையும் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயரு, பெட்ரோல் ஸ்ப்ரேயரு, 2 ஸ்ட்ரோக் ஸ்ப்ரேயரு, 4 ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் பேட்ரி டபுள் ஸ்ப்ரேயரு, பேட்ரி சிங்கிள் ஸ்ப்ரேயரு, இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சதுன்னா தேவைப்பட்டதுன்னா வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீடரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ மினி டிராக்டர் வேணும்னாலையும் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெல் அறுவடை இயந்திரம், அந்த மாதிரி எது வேணுனாலையும் வந்து சொல்லுங்கள். ப்ளஸ் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ, விவசாயம் சார்ந்த பொருள் வந்து என்ன இருக்கோ அதையும் வந்து நாங்கள் வந்து வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக வந்து இருக்கோம். நீங்கள் வந்து கொடுக்குறேன்னு மட்டும் வந்து சொன்னால் போதும், நாங்களே வந்து நேரில் வந்து பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறோம். அதே மாதிரி குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பொருள் இருந்தாலுமே வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நாம் வந்து பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.